Hey everyone, எல்லாருக்கும் ஹாப்பி நியூ இயர். எல்லாரும் ரொம்ப நல்லா இருக்கீங்க நம்புகிறேன். இன்றைக்கி வீடியோவில் நம்ம லாஸ்ட் இயரில் மந்த் ஆன் மந்த் என்ன நடந்துக்கிறத பார்க்க போகிறோம். அதாவது 2023 ஜனவரி டு டிசம்பர் வரைக்கும் என்னென்ன இன்சிடென்ட்ஸ் நடந்துச்சு போன வருஷத்துலன்றதை நம்ம பார்க்க போகிறோம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதில் முதல் நடந்தது ஜனவரி மாதம் நடந்த ஒரு இன்சிடென்ட் தான். ஒரு கெட்ட நோட்டோட தான் 2023 ஸ்டார்ட் ஆகிருக்கு. ஏன்னா இந்தியன் ஃபீமேல் ரெஸ்லர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து செக்ஷுவல் மிஸ்கண்டக்ட் பண்ணப்பட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ரெஸ்லிங் ஃபெடரேஷன் ஆஃப் இந்தியாவோட சீஃப் மிஸ்டர் பிரிஜ் பூஷன் சரண் சிங்ன்றவரும் ஒரு பிஜேபி எம்பியும் வந்து இந்த செக்ஷுவல் அசால்ட் கண்டக்ட் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு மிஸ்பிஹேவ் பண்ணாங்கன்னு சொல்லிட்டு ஒரு பெரிய இஷ்யூ நடந்துச்சு. இதனால் இந்தியன் ரெஸ்லர்ஸ் நிறைய பேர் வந்து ரோட்டில் இறங்கி போராட்டம் பண்ணாங்க. இதான் வந்து ஜனவரி மாதம் நடந்த ஈவெண்ட். ஃபெப்ரவரியில் பெருசாக சொல்லிக்கிற மாதிரி இது நடக்கலை. மார்ச் மாதம் இன்னொரு ஈவெண்ட் நடந்துச்சு. மிஸ்டர் ராகுல் காந்தி மேலே ஒரு கேஸ் ஒன்று ஃபைல் பண்ணியிருந்தாங்க இல்லையா, 2019 ஒரு கேஸ் ஃபைல் பண்ணியிருந்தாங்க, டிஃபமேஷன் கேஸ் அகெயின்ஸ்ட் ராகுல் காந்தி. எதுக்குன்னா அவர் வந்து மோடிஜியை வந்து பற்றி பேசும்போது அவருடைய சர்நேம் பற்றி பேசிட்டாரு, அதாவது அவருடைய காஸ்ட்டை பற்றி பேசிட்டாருன்னு சொல்லிட்டு அவர் மேலே ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க. அந்த கேஸ்னால் ராகுல் காந்தி அவர்கள் 2023 மார்ச் மாதத்தில் லோக்சபாவை விட்டு நீக்கப்பட்டார். நெக்ஸ்ட் நடந்தது ஏப்ரல் மாதத்தில் நம்ம பண்ண ஒரு சாதனையா இல்லை அது சோதனையானு தெரியாத ஒரு விஷயம். இந்தியா வந்து சைனாவை பாப்புலேஷனில் சர்பாஸ் பண்ணிட்டோம், தாண்டிட்டோம். நம்ம தான் இப்போ உலகத்திலே அதிக பாப்புலேஷன் உள்ள ஒரு நாடு. இது வந்து ஏப்ரல் மாதத்தில் நடந்துச்சு. சைனாவுடைய கரண்ட் பாப்புலேஷன், இப்போதைய பாப்புலேஷன் வந்து 147.57 கோடி. நம்ம அதை தாண்டி 147.86 கோடியாக நம்ம உயர்ந்து நிற்கிறோம். இதுக்கு கவலைப்படுறதா வருத்தப்படுறதான்னு தெரில. ஒரு வகையில் பார்த்தா உலகத்திலேயே அதிகமாக மக்கள் தொகை இருக்கக்கூடிய ஒரு நாடு நம்ம, நிறைய ரிசோர்ஸ் நம்மகிட்ட இருக்குது, நிறைய நாடுகளுக்கு திறமைகள் நம்ம அனுப்பலாம். பட் ஒரு வகையில் பார்த்தா நம்ம இங்கே இருக்கக்கூடிய நிலப்பரப்பு கம்மி, சைனாவோட கம்பேர் பண்ணும்போது வருமானம் கம்மி, எல்லாமே கம்மின்றதுனால ஒரு வகையில் ஒரு சின்ன கவலை. இன்னும் அடுத்த 2-3 டிக்கெட்டுக்கு இந்தியா தான் டாப்பில் இருக்கும். அதுக்கப்புறம் கீழே சரிவுக்கு ஒரு மக்கள் தொகைன்னு சொல்லி சொல்கிறாங்க. மே மாதத்தில் 2 இம்பார்ட்டண்டான விஷயங்கள் நடந்துச்சு. ஒன்று வந்து மணிப்பூரில் நடந்த அந்த கலவரம் மறக்கவே முடியாது, கண்ணை விட்டு நீங்காது இல்லையா. அந்த மணிப்பூரில் நடந்த அந்த கலவரம் அதுதான் வந்து ஆரம்பத்தில் நடந்துச்சு மே மாதத்தில். ரெண்டாவது விஷயம், இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய ஒரு பார்லிமெண்ட் பில்டிங் கிடச்சிச்சு. 971 கோடி செலவில் கட்டப்பட்ட அந்த பார்லிமெண்ட் பில்டிங். இந்த புதிதாக கட்டப்பட்ட இந்த பார்லிமெண்ட் பில்டிங்கில் 888 லோக்சபா உறுப்பினர்களும் 300 ராஜ்யசபா உறுப்பினர்களும் உட்கார முடியும். இது ரொம்ப பெரிய ஒரு பார்லிமெண்ட் பில்டிங் இந்தியாவுக்கு மே மாதம் 2023 கிடச்சிச்சு. பழைய பார்லிமெண்ட் பில்டிங்கில் 543 லோக்சபா உறுப்பினர்களும் 250 ராஜ்யசபா உறுப்பினர்களும் உட்கார முடியுன்றது குறிப்பிடத்தக்கது. இந்த புது பில்டிங் அதோட கெப்பாசிட்டி அதிகம். ஜூனில் நடந்த இந்த சம்பவம் நம்ம யாராலையும் மறக்க முடியாது. கோரமண்டல் எக்ஸ்பிரஸ் குட்ஸ் ட்ரெயினில் மோதி அதுலேருந்து நிறைய பேர் இறந்து போய், அது தெரியாமல் சிக்னல் ஒழுங்காக பாஸ் ஆகாதனால இன்னொரு ட்ரெயின் வந்து மோதி 2 ட்ரெயின்லையும் நிறைய பேர் இறந்தாங்க. கிட்டத்தட்ட 280 பேர் இறந்தாங்க. இது ஒரு துயர சம்பவம். ஜூலை மாதத்தில் அந்த ஏப்ரல் மேலே நடந்த அந்த மணிப்பூர் கலவரத்துடைய ஒரு தொடர்ச்சின்னு சொல்லலாம். அந்த 2 பெண்கள், குக்கி கம்யூனிட்டியை சேர்ந்த 2 பெண்களை நிர்வாணப்படுத்தி அந்த மக்கள், அந்த போராட்டக்காரர்கள் வந்து கலகக்காரர்கள் வந்து அடித்து இழுத்துட்டு இருந்ததை வந்து வீடியோ வைரலாச்சு. நிறைய பேர் கொந்தளிப்புக்கு உள்ளானாங்க. சட்ட ஒழுங்கை பற்றி இந்தியாவில் ஒரு அச்சத்துக்குரிய ஒரு நிலைமை வந்து உருவாச்சுன்னு சொல்லலாம். ஆகஸ்ட் மாதம் நடந்த இந்த ஒரு நிகழ்வு எல்லோரும் கெஸ் பண்ணியிருப்பீங்க. நம்ம எல்லாருமே இந்தியனா பெருமைப்படக்கூடிய, காலை தூக்கிவிடக்கூடிய ஒரு விஷயம், சந்திராயன் லான்ச் ஆனது. சந்திராயன் 3 வரலாறு சாதனை படைத்த ஒரு தருணம். இஸ்ரோ விஞ்ஞானிகள் சந்திராயன் 3 மூலமாக வரலாறு சாதனை படைத்த ஒரு விஷயம் என்னென்னா, நிலாவுடைய சவுத் போலில் நம்ம சந்திராயன் 3 சாஃப்ட் லேண்டிங் பண்ணாங்க. இதை பண்ண முதல் நாடுன்ற பெருமையையும் அங்கீகாரத்தையும் பெற்றது இந்தியா. இது நம்ம எல்லாருமே ரொம்ப பெருமைப்படக்கூடிய ஒரு விஷயம். சந்திராயன் முன்னாடி உள்ள தோல்வியை வந்து இஸ்ரோ விஞ்ஞானிகள் இது மூலமாக சரி கட்டினாங்க. இது மூலமாக நிறைய நமக்கு தகவல்கள் கிடச்சிச்சு. மிகப்பெரிய சாதனை இந்தியா புரிஞ்சு நிறைய நாடுகளுக்கு இது பொறாமையும் அச்சத்தையும் ஏற்படுத்துச்சு. செப்டம்பர் 2023 G20 மாநாடு டெல்லியில் வெற்றிகரமாக இந்தியாவால் நடத்தப்பட்டது. பல உலகநாட்டு தலைவர்கள் வந்தாங்க, நிறைய வந்து தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டுச்சு. இது இந்தியாவில் நடத்தப்பட்டதுன்றது ஒரு இந்தியனால் நமக்கு பெருமை அளிக்கக்கூடிய விஷயம். அக்டோபர் மாதம் 2 விஷயங்கள் நடந்துச்சு. அதில் ஒன்று, சேம் செக்ஸ் மேரேஜ் வந்து சுப்ரீம் கோர்ட் தடை பண்ணாங்க. அது கிடையாது, அஃபிஷியலாக வந்து அதை அறிவிக்க முடியாதுன்னு சொன்னாங்க. ரெண்டாவது விஷயம், கேரளாவில் கொச்சியில் ஒரு எகோ விட்னஸ் சர்ச்சில் ஒரு நபர், அந்த சர்ச்சை சேர்ந்த அந்த ஒரு பிலீவர், அவர் வந்து குண்டு வச்சு தகர்த்தார். நிறைய பேர் அதில் இறந்தாங்க, நம்ம அதை கேள்விப்பட்டிருப்போம். இது என்ன காரணம் அவர் சொன்னாருன்னா, அந்த சர்ச்சில் வந்து மற்ற மதங்கள் மற்ற மனிதர்களுடைய வந்து பழக விட மாட்டுறாங்க. சின்ன பிள்ளைகள்லேருந்து பெரிய ஆள் வரைக்கும் எல்லாருக்கும் தீமையான எண்ணங்களை வந்து மனசில் விதைக்கிறாங்க. யாரோடையும் வந்து ஒருமித்த கருத்தோட சமத்துவமாக அவங்க பழக விட மாட்டாங்கன்னு சொல்லிட்டு
அந்த ஒரு மனிதர் வந்து அந்த குண்டு வச்சாருன்னு சொன்னாங்க. இதில் அவர் செஞ்சது தப்பு சரின்னு நம்ம சொல்கிறத விட அது தப்பு தான். கண்டிப்பாக இத்தனை உயிர்களை கொண்டதுக்கு யாருக்கும் உரிமை இல்லை. அதே நேரத்தில் மத ஸ்தாபனங்கள் என்ன பண்ணுதுன்றது கொஞ்சம் யோசிச்சு பார்க்கணும். மனிதர்களாகி நமக்கு கடவுள் அறிவை கொடுத்துருக்காரு. அந்த அறிவை பயன்படுத்தி எந்த ஒரு மதமாக இருந்தாலும் யாராக இருந்தாலும் அவங்கள மதிக்க பழகிக்குவோம். அவங்களுடைய உணர்வுகளுக்கு நம்ம மரியாதை கொடுக்காத பட்சத்தில் இது ரொம்ப தவறாக தான் போய் முடியும். அந்த நபர் வந்து ஒரு நல்ல குடிமகனாவோ நல்ல ஒரு மனிதனாவோ இருக்க வாய்ப்பு இல்லை. ஒரு சின்ன கருத்து எனக்கு சொல்லணும்னு தோணுச்சு. எந்த மதமாக இருந்தாலும் நீங்கள் எந்த மதத்தை சார்ந்தவராக இருந்தாலும் மற்றவங்களை மதிக்க பழகிக்குவோம். அடுத்தவங்களுடைய உணர்வுகளுக்கும் அவருடைய மத நம்பிக்கைகளுக்கும் அவர்களுடைய பண்டிகைகளுக்கும் மரியாதை கொடுப்போம். நவம்பரில் நடந்த இந்த விஷயம் கிட்டத்தட்ட அந்த 140 கோடி இந்தியர்களுக்கும் ஒரு மனசை அவங்க ஹார்ட்டை பிரேக் பண்ணக்கூடிய ஒரு விஷயம். இந்தியா ஆஸ்திரேலியாட்ட ஃபைனலில் தோல்வி அடைஞ்சது. ஆரம்பத்துலேருந்து லீக் ஃபுல்லாக பயங்கரமாக ஆடிட்டு இருந்த இந்தியா செமிஃபைனலில் எல்லாத்தையும் பறக்க விட்ட இந்தியா ஃபைனலில் போயிட்டு ஆஸ்திரேலியாட்ட சரண்டர் ஆகிடுச்சு. அதே மாதத்தில் நடந்த 2வது விஷயம், உத்தரகாண்டில் அந்த டனல் இடிஞ்சு விழுந்துச்சு இல்லையா, அந்த வேலை பார்த்து இந்த சுரங்க தொழிலாளர்கள் மேலே டனல் இடிஞ்சு விழுந்து இடிபாடுகளுக்குள்ளே சிக்கியிருந்தாங்க. ரொம்ப நாள் வந்து அவங்க அந்த இடிபாடுக்குள்ளே இருந்தாங்க. கவர்மெண்ட் ரொம்ப சரியான மீட்பு நடவடிக்கை எடுத்து அந்த மீட்பு குழுவினர் வந்து ரொம்ப அழகாக அவங்கள மீட்டு கொண்டு வந்தாங்க. இது வந்து நவம்பரில் நடந்த ஒரு விஷயம். அடுத்து டிசம்பர் மாதம்னு சொல்லலாம். டிசம்பர் மாதம்னு சொன்னாலே வந்து தமிழ்நாட்டுக்கு சோகமான ஒரு மாதமாக தான் இதுவரைக்கும் வரலாறுல அமைஞ்சிருந்திருக்கு. அதை மாற்றாத வகையில் இந்த வருஷமும் நிறைய மோசமான ஈவெண்ட்ஸ் நடந்துச்சு. டிசம்பர் 4ஆம் தேதி நடந்த சென்னை ஃப்ளட்டு, அதை பார்த்து உலகமே வந்து ரொம்ப கவலைப்பட்டு இருந்த நேரத்தில் நிறைய பேர் வந்து பாதிக்கப்பட்டாங்க. வீடுகள் இழந்தாங்க, காரை இழந்தாங்க, அவங்களுடைய வாகனங்கள் இழந்தாங்க, தொழிலை இழந்தாங்க, நிறைய பேர் கஷ்டப்பட்டாங்க ரொம்ப. அது நடந்து முடிஞ்சு கரெக்டாக ஒரே வாரத்தில் தூத்துக்குடி ஃப்ளட்டு, இது வரலாறு காணாத மழை. சென்னையை பார்த்து கவலைப்பட்டவங்க எல்லாம் அது பரவாயில்லன்னு சொல்கிற அளவுக்கு தூத்துக்குடியில் 95 சென்டிமீட்டர் 100 சென்டிமீட்டர் 60 70ன்னு சொல்லிட்டு கண்ணாவரம் மழை பெஞ்சிச்சு. கடைசியில் புயல் கூட கிடையாது. சென்னையிலனால வந்து மிக்ஜாம் புயல் வந்துச்சுன்னு சொல்லலாம். தூத்துக்குடியில் புயலும் இல்லை, ஒன்றும் இல்லை. மழை மேகங்கள் சூழ்ந்திருந்து 2 மேகங்கள் ஒரு பக்கத்துலேருந்து மேகம் வருது, இன்னொரு பக்கம் அதை போக விடாமல் தடுத்ததுனால அது மழை பொழிவாகி வரலாறு காணாத ஒரு மழையாக இந்த தூத்துக்குடி திருநெல்வேலி மாவட்டங்களில் மிகப்பெரிய பேரழிவு வந்து ஏற்படுத்துச்சு. நிறைய பேர் இன்னமும் அதுலேருந்து ரெக்கவர் ஆகலை. நிறைய பேர் வீடுகள் இழந்தாங்க, தொழில் இழந்தாங்க, குடும்பம் குழந்தைகள் உறவினர்கள் இழந்தாங்க. எக்கச்சக்கமான பேர் கஷ்டப்படுறாங்க. அதை பற்றி நம்ம டீட்டெயிலாக வீடியோவில் பார்த்தோம். நம்ம நகைச்சுவை நடிகர் போண்டாமணி அவர்கள் இறந்தார். அதுக்கப்புறம் 10 நாளில் கேப்டன் என்று எல்லாரும் அழைக்கப்படக்கூடிய சிறந்த ஒரு மாமனிதர் விஜயகாந்த் அவர்கள் இறந்தார். அவர் இறப்பை யாருமே எதிர்பார்க்கல. உடல்நலக் குறைவால் சிகிச்சை அடைஞ்சிட்டு இருந்தார். திடீர்னு வந்து கொரோனா வந்துச்சுனாங்க. அப்போயே எல்லாருக்கும் மிகப்பெரிய கவலை. அதோட அவர் இறந்த செய்தி வந்தது நிறைய பேருடைய இருதயங்களில் வந்து சுக்குநூறாக நொறுக்கிற ஒரு விஷயமா இருந்துச்சு. மக்கள் அவருக்கு மிகச்சிறந்த இறுதி மரியாதையை கொடுத்தாங்க. அவர் மேலே இருந்த அந்த அன்பை வெளிப்படுத்தினாங்க. ஒரு மனுஷனுக்கு வந்து இந்தளவு எதிர்ப்பு இல்லாமல் இவ்வளோ பேர் நேசிக்கக்கூடிய ஒரு அரசியல்வாதி வந்து என்னுடைய வாழ்நாளில் இப்போ தான் நான் பார்க்குறேன். ஸோ இதான் நம்ம இந்த வருஷத்தில் 2023 கடந்து வந்த எனக்கு தெரிந்த விஷயங்கள். நான் எதையாவது மிஸ் பண்ணியிருந்தேன்னு தெரிஞ்சிருந்துச்சுன்னா கண்டிப்பாக கீழே கமெண்ட் செக்ஷனில் நீங்கள் எல்லோரும் மென்ஷன் பண்ணுங்கள். நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டீங்க. தயவு செஞ்சு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அது எனக்கு மிகப்பெரிய ஊக்கமாக இருக்கும். தொடர்ந்து நான் வீடியோ மேக் பண்ணுறதுக்கு எனக்கு அது ஒரு உந்து சக்தியாக இருக்கும். கண்டிப்பாக அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் நம்புகிறேன், உபயோகமாக இருந்திருக்கும் நம்புகிறேன். அட்லீஸ்ட் இந்த 2023 கிளிம்ஸஸை உங்கள் கண்ணு முன்னாடி இந்த ஒரு சின்ன வீடியோவில் வர வச்சது எனக்கு ரொம்ப சந்தோஷம். வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா கண்டிப்பாக லைக் பண்ணுங்கள், உங்கள் நண்பர்களுக்கு நிச்சயமாக ஷேர் பண்ணுங்கள். அகைன் நான் சொன்ன மாதிரி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நன்றி.